அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜி கரூரிலிருந்து இப்போ கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறார். கடந்த 2021 தேர்தலில் கரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இருந்து ஜெயிச்சவர். இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கோயம்புத்தூர் தெற்கு வி செந்தில் பாலாஜி பிகாம். களம் எப்படி இருக்கு, அவருக்கு சாதகமாக இருக்கா என்ன அப்படிங்கிறத பற்றி தமிழ் எடுக்கப்பட்ட சர்வேயோட முடிவுகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடந்த ஏப்ரல் 27 அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டது. அதில் கோவை தெற்கு தொகுதி வேட்பாளராக ஏற்கனவே வடக்கு தொகுதி வேட்பாளராக இருந்த அம்மன் அர்ஜுன் கோவை தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அடுத்த நாள் 28 செந்தில் பாலாஜி கோவை தெற்கு திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அடுத்த நாள் 29 ஏப்ரல் 29 பார்த்தீங்கன்னா டிவிகே தாவேக்கா தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுச்சு. அதில் கோவை தெற்கு தொகுதி தாவேக்கா வேட்பாளராக செந்தில்குமார்ங்கிறவர் அறிவிக்கப்பட்டார். அந்த நிலையில தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கிட்டத்தட்ட ஏப்ரல் 22 பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய வேட்பாளர் பட்டியல் முழு பட்டியலை வெளியிட்டுட்டாங்க. அதில் அங்கே பேரறிவாளன் அப்படிங்கிற இளைஞர் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுறார். இப்போ கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி எப்படி இருக்கு, வாக்காளர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்க்கலாம். மொத்த வாக்காளர்கள்னு பார்த்தீங்கன்னா 1,86,509. ஆண்கள் மட்டும் 90,214, பெண்கள் 96,263. அதாவது 6,000 பெண் வாக்காளர்கள் அதிகம்னு வச்சுக்கோங்க தொகுதியில். பட்டு கோவை மாவட்டத்திலேயே குறைந்த வாக்காளர் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை தான். அதில் 1,72,284 பேர் தான் மொத்த வாக்காளர்கள் தான். அதுக்கு அடுத்த கட்டமாக தான் கோவை தெற்கு, அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ கோவை தெற்கு சட்டமன்றத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க கோவை மாநகராட்சி பகுதிகளை சேர்ந்தது தான் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கோவையில் மொத்தம் 100 வார்டுகள் இருக்குது. கோவை மாநகராட்சிக்கு 100 வார்டுகள் இருக்குது. இதில் 21 to 47 அந்த வார்டுகள் பகுதிகள் தான், அந்த வார்டுகள் உள்ளடந்த பகுதி தான் கோவை தெற்கு தொகுதி. அதில் அதே மாதிரி கிட்டத்தட்ட அதாவது ஒரு 10லேருந்து 12 வார்டுகள் முழுசாகவும், அது இல்லாமல் ஒரு 3 வார்டுகள் பாதி அதெல்லாம் சேர்ந்தது தான் கோவை சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்கள் உள்ள பகுதி. அதுதான் பார்க்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வணிக பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது பிஸ்னஸ் ஏரியாஸ், அது நிறைய இருக்குது கோவை தெற்கில். ஆர்எஸ்புரம், டவுன்ஹால், காந்திபுரம், பெரிய கடை வீதி, இது எல்லாமே கிட்டத்தட்ட கோவை தெற்கில் தான் வருது. அதே மாதிரி ரேஸ்கோஸ், ராமநாதபுரம், புளியகுளம், சுங்குவார்பேட்டை, செல்வபுரம், அதுமாதிரி தெலுங்குப்பாளையம், இப்படி இந்த ஏரியாக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட கோவை தெற்கில் உள்ள ஏரியாக்கள் தான் இதெல்லாமேன்னு வச்சுங்களேன். சரி, ஏரியாக்கள்லாம் இது ரைட். இதில் யார் மெஜாரிட்டி யார் மைனாரிட்டி? பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே வாக்காளர்களுடைய நிலை அப்படிங்கிறது ஒரு ஒரு டிசைடிங் ஃபேக்டராக தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது கோவை தெற்கில் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அது அடுக்கட்டமாக பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்கள், அடுத்தது முஸ்லீம்கள், நாயுடுக்கள், செட்டியார்கள், அப்புறம் அதே மாதிரி அருந்ததியினர் மற்றும் பல்வேறு சமூகத்தினரும் இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வட மாநிலத்திலும் கணிசமாக இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறாங்க. சரி, யாருடைய வாக்குகள் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் கவுண்டர்களுடைய வாக்குகள் அதிகம். 22லேருந்து 28% அவங்க இருக்காங்க. அடுத்ததாக பட்டியலின சமூகத்தை சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருந்ததியர்கள், இவங்க எல்லாத்தையுமே சேர்த்திங்கன்னா
12லேருந்து 13% வர்றாங்க. அடுத்தது நாயுடுக்கள் கிட்டத்தட்ட 8லேருந்து 12%, செட்டியார்கள் 4லேருந்து 6%. வட மாநிலத்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20%. இதில் முஸ்லீம்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10% அவங்க இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு டிசைன் நம்ம பார்க்குறோம். இதில் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஒரு 5% இருக்காங்க. சீக்கியர்கள், ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மலையாளிகள், ஜெயினர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு 3% இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பலதரப்பட்ட மக்களும் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் கோவை சட்டமன்ற தெற்கு தொகுதி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோட்டைமேடு, மரக்கடை, NH ரோடு இது எல்லாமே கிட்டத்தட்ட முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற பகுதியாக இருக்குது. ஆர்எஸ்புரம், சுங்குவார்பேட்டை, பூ மார்க்கெட் இங்கெல்லாம் வட மாநிலத்தவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் தான் செந்தில் பாலாஜி கோவையில் முதல் முறையாக களம் காடுகிறார். சரி, எப்படி இருக்குது தொகுதி, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவருடைய ஒர்க் ஸ்பீடு, பேட்டர்ன் எல்லாமே வேறு. அந்த ஸ்பீடு எல்லாத்துக்குமே பண்ண முடியாது, தாக்குப்பிடிக்க முடியாது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, வாக்குப்பதிவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் இருக்குது. இன்றைக்கி தான் லிஸ்ட்டே வந்து நீங்கள் அதாவது வேட்பாளர் பட்டியல் சரிபார்த்தல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. நாளைக்கு தான் முழு பட்டியல் வரும். அதற்கு முன்பாகவே வேட்பாளர் பட்டியல் அறிவித்த உடனே நம்ம ஒரு 3 நாள் கோவை தெற்கு தொகுதியில் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செந்தில் பாலாஜி அந்த பேருக்கே ஒரு ஒரு செல்வாக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, நம்ம நினைக்கும் போது சரி இது கிட்டத்தட்ட ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு ரொம்ப செல்வாக்கான பகுதியாச்சு, புதுசாக செந்தில் பாலாஜி வராரு, எப்படி இருக்க போகுது அவருக்கு, இப்போ தானே அறிவிச்சிருக்கிறாங்க, என்ன பிரச்சாரம் கூட பெருசாக ஆரம்பிக்கலையே அப்படின்னு ஒரு நிலையில தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட சர்வே நடத்தினோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே கோவை தெற்கு தொகுதியில் 18லேருந்து 24% அந்த வயசுக்குள்ள ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.5% தான் இருக்காங்க. அவங்க பெரிய லெவலில் அவங்க இல்லை, 10.5% தான். அதே மாதிரி 25லேருந்து 34 வயசுக்குள்ளவங்கன்னு பார்த்தீங்கன்னா 23.2, 35 to 44 அதில் 22.5, 45 to 54 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.1%, 55 to 64 அதில் 12.4%, 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.3% தான். இதுதான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர்கிட்ட நம்ம பலதரப்பட்ட அதாவது அந்த 18லேருந்து 24 வயசு புதிய வாக்காளர்கள் ஆரம்பித்து எல்லாத்துட்டையும் நம்ம வந்து யாருக்கு வாக்களிக்க போறீங்க, எதற்காக அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தோம். அதில் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99.9% வந்து எல்லாமே ரிசல்ட் நாங்கள் இவங்களுக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படிங்கிறதுல தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இன்னும் பிரச்சாரம் இன்னும் வந்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் உள்ள நிலையில் இப்போ கோவை தெற்கு தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்குது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ தான் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 3 நாட்கள் தான் முழுமையாக அவர் வந்து பிரச்சாரமே செய்திருக்கிறார். இந்த நிலையில் கோவை தெற்கு தொகுதி யாருக்கு சாதகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி 44.6% அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது. அவர் தான் ஜெயிப்பார்னு சொல்கிறாங்க. அதில் எல்லா வயதினரும் அவர் செந்தில் பாலாஜியை இல்லை அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், ஏற்கனவே அவர் ரொம்ப ஆக்டிவானவர், கரூருக்கு பல ஸ்கீம் கொண்டாந்துருக்காரு, கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு ஒரு நல்ல திட்டங்களை கொண்டாடுவாருங்க நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கோவை வடக்கு தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருந்து ஏற்கனவே தெற்கில் இருந்தவர் இந்த முறை தொகுதி மாறுறாரு, பக்கத்துலேருந்து பக்கத்து, அதாவது முதல் தெருவுலேருந்து பக்கத்து தெருவுக்கு வர்றார். அம்மன் அர்ஜுன் அதிமுக வேட்பாளர், அவருக்கு பார்த்தீங்கன்னா 32.2% தான் இருக்குது. வேட்பாளர் அறிவித்து ஒரு 3 நாள் தான் செந்தில் பாலாஜியுடைய பிரச்சாரம். அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12.4%
அம்மன் அர்ஜுனுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் டிஃப்ரென்ஸ். இது யாருமே எல்லாத்துக்குமே ஒரு பயங்கர ஆச்சரியமான விஷயம். காரணம் என்னன்னா, போகிற இடங்கள் எல்லாத்துக்குமே செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்கு. அதாவது இது வரைக்கும் டிஎம்கேல நல்ல ஆக்டிவான ஃபெமிலியரா அந்த மாதிரி சுறுசுறுப்பான ஆள் இல்லை சார். 10 வருஷமா ரொம்ப டல்லா இருந்துச்சு. வந்தது ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்துருக்கு திமுகக்கு அப்படின்னு 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றாங்க. இதுதான் இந்த கிட்டத்தட்ட 12.4% டிஃப்ரென்ஸுக்கான காரணம். அதுதான் ஏக்கமா இருப்பாங்கல்ல, யாராவது ஒரு நல்ல தலைவர் கிடைப்பாங்களா, என்னங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு இல்லாமல் இவருடைய ஸ்பீடு, இவருடைய அப்ரோச். இன்னும் ஒரே ஒரு விஷயம்தான், அவர் காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் நடந்தே பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ தான் ஒருத்தர் நேற்று கூட ஒரு விளையாட்டாக ஒருத்தர் சொல்கிறார், இல்லை சார் வார்டு கவுன்சிலருக்கு அவர் நிற்க போகிறாரு, எம்எல்ஏக்கு நிற்கிறாரு, நடந்தே போயிட்டுருக்காரு, முடியல சார் அப்படிங்கிறார். வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பு, ஓப்பன் ஜீப்பில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் இவர் ஒவ்வொரு வீதியாக போய் பண்ணுறாரு. அதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம கண் கூட பார்த்த ஒரு விஷயம், நடந்து போயிட்டு இருந்தார். சாதாரணமாக வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார், முகம் சுளிக்கலை. அதே மாதிரி ஒரு பொட்டி கடைக்காரர் ஒருத்தர் மாசாக கொடுத்தாரு, அதை அப்படியே ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறார். அவருக்கு எங்கேயுமே ஒரு முகம் சுளிப்பு இல்லாததுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. காரணம் என்னென்னா, காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8:30 9 மணி. எல்லாத்துக்கும் ஒரு சலிப்பு இருக்கும், உடம்புல இது இருக்கும். பட் இல்லை, அந்த ஒரு விஷயம் அவர் பெரிய லெவலில் கவர்ந்துருக்கு. அவருக்கு ஒரு பெரிய ரீச் இருக்குது. செந்தில் பாலாஜியுடைய பிரச்சாரத்துக்கு பெரிய ரீச் இருக்குது. கோவை தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த கால வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியுடைய தற்போதைய எம்எல்ஏவா யாரை பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய வானதி சீனிவாசன். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வானதி சீனிவாசன் கமல் நின்றார். அதில் மக்கள் நீதி மையம் சார்பாக கமல் நின்றார். திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பாக மயூரா ஜெயக்குமார் நின்னாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசனுக்கும் கமலுக்கும் கடுமையான போட்டி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் அப்போது 1,54,765 பேர் வாக்களிச்சிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசனுக்கு 53,209, கமலஹாசனுக்கு 51,481 வாக்குகள் கிடைச்சிது. கிட்டத்தட்ட 1,728 வாக்குகள் வித்தியாசத்தில் கமல் தோல்வியடைந்தார், வானதி ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கப்புறம் அவங்க எம்எல்ஏவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எம்எல்ஏவாக எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி அப்ரோச், எல்லாத்தையும் பேசலாம். அதெல்லாம் தாண்டி தொகுதிக்கு பெரிய லெவலில் அவங்க பண்ணலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் நம்ம பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாத்துலேயுமே தெரியுது. வானதி வந்தாங்க, நல்லா பேசுவாங்க, அதெல்லாம் மாற்றம் இல்லை சார். எல்லாம் யாரும் பேசினாலும் பேசுவாங்க. ஆனால் அவங்களால எந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சிச்சு தொகுதிக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை. அது கூட ஒரு பெரிய மைனஸாக தான் அதாவது அம்மன் அர்ஜுன் அதிமுக வேட்பாளருக்கு வானதி சீனிவாசனுடைய செயல்பாடு கூட அவருக்கு ஒரு மைனஸாக இருக்குது. ஈத்தமிழ் எடுத்த அந்த சர்வேயோட முடிவுகளில் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு 44.6, அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனுக்கு 32.2, டிவிகே வேட்பாளர் செந்தில்குமாருக்கு 16.1, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பேரறிவாளனுக்கு 7.1 அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கிடைச்சிருக்க ரிசல்ட். இதெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் முழுமையான பட்டியல் வரல. அதற்கு முன்பே நம்ம எடுக்கப்பட்ட முதற்கட்ட சர்வே முடிவுகள் தான் நம்ம சொல்லணும். நம்ம கண்டிப்பாக கிட்டத்தட்ட கடைசி கட்டத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். முன்கூட்டி முதற்கட்டத்திலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கோவை தெற்கில் 12.4% டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை பார்க்கும்போது இன்னும் 15 நாள் இருக்குது, கிட்டத்தட்ட 20% அவங்க 2 பேர்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஜெயிப்பார், எதிர்பார்க்குற அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தான் இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அதான் தெரிய வருது. பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்களில் எப்படி கிளம்பி மாறுது, யாருக்கு சாதகமாக இருக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.